எப்போ நிறுத்தணும் அப்படின்றது தெரிலனா, நம்ப 2 அடி முன்னாடி போனா கூட, அடுத்த 2 அடிய பார்த்து நம்ம பின்னாடி இருக்கோம்னு தான் நெனச்சுப்போம். ஆனா, கடைசியில நம்ம எதுக்காக இது எல்லாமே பண்ணோமோ, அது இழக்கிறதுக்கான சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது விஷயம், இந்த சமூகத்தோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது. ஒரு சாதா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இருக்கிற சம்பளம், சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு பணக்காரன்னு சொல்லிக்கிற அளவுக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு போதுமான சம்பளம் தான். ஆனா, அதே சம்பளத்த நம்மளோட கேப்டன் எம்.எஸ். தோனியோட சம்பளத்த கம்பேர் பண்ணீங்கன்னா, அவருக்கு முன்னாடி அவன் ஏழையா தான் தெரிவான். ஆனா, அதே நேரத்தில அமெரிக்கால இருக்கிற ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் நம்ம கேப்டன விட 5 மடங்கு அவரோட சம்பளத்த வருஷத்துக்கு காட்டி ஆவணும். ஆனா, அவருக்கு மேல அம்பானி, அம்பானிக்கு மேல எலான் மஸ்க் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா அடுக்கிட்டே போலாம். ஸோ, இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை இருக்கு. நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன பிடிக்கும்? அப்படின்றத விட்டுட்டு, இன்னொருத்தர் நமக்கு மேல எங்க இருக்காங்க? நமக்கு கீழ எங்க இருக்காங்கன்றத பார்க்கறதே இந்த சமூகத்தோட பெரிய பிரச்சனையா இருக்கு. அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆணித்தனமா இறங்கியிருக்கு. 3வது விஷயம், போதும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வச்சிருக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில பயந்து போய் எந்த விதமான படியுமே எடுத்து வைக்காம இருந்தோம்னா, அது வளர்ச்சிக்கு போகாத ஒரு பாதையா மாறிடும். போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இதுக்கு மொத்தமா எதிர்மாறானது. போதும் அப்படிங்கிறது உனக்கு பசி இருக்கிற வரைக்கும், தீர்ற வரைக்கும் சாப்பிடுறது. அத தாண்டி நீ சாப்பிட்டுட்டே இருந்து உன் வயிற கெடுத்துக்கிறது இல்ல. அப்படி உன் வயிறு கெட்டு போனா கூட உன்னோட சாப்பாடு உன் வயிற விட்டு வெளில வந்துரும். ஆனா காசு உலகத்துல அது சாத்தியம் கிடையாது. ஒரு இடத்துல நீ உடைஞ்சு போயாவணும், இல்லனா முடிஞ்சு போயாவணும். 4வது விஷயம், ஒரு சில விஷயங்கள் உனக்கு எவ்வளோ பெரிய லாபம் தந்தாலும், அது ஆபத்தான முடிவு எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம். ராஜத் குப்தா அவரு ஜெயில விட்டு வந்த உடனே நியூயார்க் டைம்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. இந்த உலகத்துல எதையுமே நம்ம கூட வச்சுக்கக்கூடாது. நம்மளோட அந்தஸ்து, நம்ம எதை சாதிச்சிருக்கோம், எதுவுமே அப்படின்னு சொன்னாரு ராஜத் குப்தா. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். உண்மையாவே அது ஒரு பெரிய விஷயமா? இப்போ அந்த அந்தஸ்து இருக்கிறதுனால தான் அத ஒரு தவறான விதத்துல நான் இழந்தேன். அது என் மனசுக்குள்ள வச்சிருந்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு. ராஜத் குப்தா இது ரொம்ப ஒரு கஷ்டமான பாடத்தோட கத்துக்கிட்டாரு வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில என்ன நெனச்சாலும் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதை இழக்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல. நம்மளோட மரியாதை, நம்மளோட சுதந்திரம், நம்மளோட குடும்பம், நம்மளோட நண்பர்கள், நம்ம யார விரும்புறோமோ அவங்க நம்மள திருப்பியும் விரும்புறது. இது எல்லாத்தையும் விட நம்மளோட சந்தோஷம். இது அத்தனையுமே நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இழக்கிற அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இடம் கண்டிப்பா நம்ம போதும்னு நெனச்சு நிறுத்த வேண்டிய இடம். ஆனா, போதுன்ற ஒரு ஆயுதத்த நம்ம வளர்க்க ரொம்ப பெருசா நமக்கு எதுவுமே தேவையில்ல. அத எப்படி பண்றது அப்படின்றத அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். கோட்பாடு 4, குழப்பமான கூட்டல். வாரன் பஃபெட்டோட சொத்து $84.5 பில்லியன். ஆனா, அதுல $81.5 பில்லியன் அவரோட 65வது பிறந்த நாள் கழிச்சு தான் வந்தது. இந்த மாரி சில விஷயங்கள நம்ம மனசால எண்ணி பார்க்கவே முடியாது. ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிற பாடங்கள், அதுக்கு சம்மந்தப்படாத ஒரு